அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 15ஆம் தேதி தரம் 5க்கான ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இடம்பெற இருக்கு. இலங்கையை பொறுத்தவரையும் மிக சென்சிட்டிவான ஒரு எக்ஸாமா இந்த தரம் 5க்கான ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பார்க்கப்படுது. இது தொடர்பாக ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது தொடர்பாக மேலதிக விவரங்கள், ஒரு பரீட்சைக்கு எப்படி அந்த நிலையத்தில் நடந்து கொள்ளணும், பெற்றோர் பிள்ளைகள் எதை கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயங்களும், இந்த பரீட்சை தொடர்பான முழு விளக்கத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா அண்மையில் நேத்ரா தொலைக்காட்சியினூடாக பரீட்சை திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் பிரகாஷன் அவர்களிடம் ஒரு நேர்காணல் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கான லிங்க்கை நான் இந்த காணொலியோடு தரேன். கண்டிப்பாக பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த முறை ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் உங்கள் பிள்ளைகள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பாருங்கள். சென்சிட்டிவான எக்ஸாம் அப்படின்னு நான் சொன்னதுக்கான காரணம், இதில் போட்டி பரீட்சையாக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இடம்பெறதுக்கு 2 பிரதான காரணங்கள் தான். ஊக்குவிப்பு தொகை, ஒரு கல்விக்கான மேலே ஏதாவது கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு ஒரு தொகை பணம் இதனூடாக பெற முடியும். அதை தாண்டி வளப்பற்றாக்குறை உள்ள பாடசாலையிலிருந்து கூடிய பாடசாலைக்கு தங்கள் பிள்ளைகளை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பார்க்கப்படுது. ஆனால் அதை தாண்டி இப்போதான் பார்த்தீங்கன்னா பெற்றோரை பொறுத்தவரையும் இது ஒரு கௌரவத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு எக்ஸாமாக பார்க்கப்படுது. ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய அந்த 100% ரிசல்ட்ஸ் தரணும், பாடசாலையாக இருக்கட்டும். ஆகவே எல்லாருமே இதை ஒரு போட்டி பரீட்சையாக மாற்றியிருக்காங்க. ஒரு 9 வயது 10 வயது குழந்தைகளுக்கு இது ஒரு அழுத்தமாக மாறாத அளவுக்கு பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோராகிய உங்களுக்கும் அவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்குது. இதை ஊடகம் ரீதியில் நாங்கள் பல முறை இதை நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். அதை தாண்டி இந்த காணொலியின் வழியாகவும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் அங்கே அந்த நேர்காணலில் கதைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக பெற்றோர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்கும் டைமில் பிள்ளைகள் கேட்கும் அனைத்து உணவுகளையும் வாங்கி கொடுக்குறதாகவும், நிறைய உணவுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுனால எக்ஸாம் ஹாலில் பிள்ளைகள் கஷ்டப்படுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக கடந்த காலத்தில் அதிக உணவு கொடுத்தனால பேப்பரில் வாந்தி எடுத்த சம்பவமும் பதிவாகி இருந்தது. ஆகவே இதெல்லாமே பிள்ளைகளுக்கு ஒரு வகை பதட்டத்தையும் அந்த எக்ஸாம் செய்கிறதுல தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே எந்த அளவு உணவு தேவையோ அந்த அளவு உணவு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் அதிபர் ஆசிரியர்கள் உங்களுக்கான வலியுறுத்தல்கள் கொடுத்துருப்பாங்க பெற்றோருக்கு. அதன்படி நீங்கள் சில விஷயத்தை பின்பற்றுங்க. இன்னொரு விஷயம், விசேட தேவைக்குரிய பிள்ளைகளுக்கான சில பெற்றோரை மட்டுமே இந்த அனுமதிக்கக்கூடிய உள்ள அந்த பரீட்சை நிலையத்துக்கு அனுமதிக்கக்கூடிய அனுமதி கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அப்படியே அந்த பெற்றோர் உள்ளே செல்லும்போது ஏனைய பெற்றோர் அவங்கள மட்டும் ஏன் உள்ளே வர்றீங்க அப்படின்னு அந்த இடத்துல பதட்டத்தை மேற்கொள்ளாதீங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கும் அது ஒரு வகையான பதட்டத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிள்ளைகளுக்கு வாட்ச் கொடுத்து அனுப்புவீங்களா இருந்தால் சரியான நேரத்தோடு அந்த வாட்சை செய்து அனுப்ப சொல்லி என்ன விஷயமும் அதில் சொல்லப்பட்டிருந்தது. ஏன்னா கடந்த காலங்களில் வாட்சில் ஒரு டைமும் அங்கே பேப்பர் கொடுக்கும்போது கொடுக்கப்பட்ட டைம் வித்தியாசத்தினால முறைப்பாடு வந்திருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் பென்சில், இரேசர், கருப்பு நீல நிற பென்களை நீங்கள் கொடுத்து விடலாம் பிள்ளைகளுக்கு. அதை தாண்டி இனிய கலர் பென்ஸ் உங்களுக்கு கொடுக்காதீங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு அழுத்தத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மேலதிக வகுப்புக்கான தடை 11ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து வழங்கப்பட்டிருந்தது. இந்த காலப்பகுதி பிள்ளைகளை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் அவங்க மீட்டி பார்ப்பதற்கு, அவங்க படித்த விஷயத்தெல்லாம் மீட்டி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம், பிள்ளைகள் தானாக சிந்தித்து விடையளிக்க வேணும் அப்படின்றது தான் இந்த பரீட்சைன்ற நோக்கமாக இருக்குது. ஆனால் பெற்றோரும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அப்படியே பூத்திகிட்டே இருக்கனால பிள்ளைகள் ஒரு மெக்கானிக்கல் லைஃபுக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. சுயமாக சிந்திக்கும் ஆற்றலை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே இந்த பரீட்சைக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லி பெற்றோருமே சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. சரியான முறையில் உங்கள் பிள்ளைகளை வழி நடத்துங்க. ஸ்காலர்ஷிப் மட்டுமே வாழ்க்கையாக இருக்க போகிறதில்ல, இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மட்டுமே பிள்ளைகளுக்கான வாழ்க்கையாக இருக்க போகிறதில்ல அப்படின்ற விஷயத்தையும் மனதில் நல்லா உள்வாங்கிட்டு சில தோல்விகளையும் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா தான் இந்த சமூகத்தில் ஒரு கட்டத்துக்கு போகும்போது பல அடிகளை வாங்கும் போது அதுலேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகளை பிள்ளைகள் கற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த காணொலி பகுதியை நான் நிறைவுக்கு கொண்டு வரேன். நீங்கள் அந்த லிங்க் மூலமாக மேலதிக விவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.